வணக்கம். விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைக்காகவே பேர் போன ராட் ஐலண்ட் ரெட் பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகள் பற்றி தாங்க இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. ராட் ஐலண்ட் ரெட் இந்த இனங்களோட படங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பார்த்திங்கன்னா சிவப்பு மற்றும் பழுப்பு நிறம் கலந்தும் இருக்கும். அதே போல் பழுப்பு நிறம் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய கோழி இனங்களும் இருக்குங்க. இந்த இனங்களானது அமெரிக்காவை பூர்வீகம் கொண்ட கோழி இனங்களுங்க. இருந்தாலும் நம்ம கால்நடை பல்கலைக்கழகங்கள் பல்வேறு ஆய்வுகள் பண்ணுறதுக்காக இந்த இனங்களை பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணி வளர்த்து இதன் மூலம் பார்த்திங்கன்னா நிறையா வகையான இனங்களை கடந்த 40 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா உருவாக்கி வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இனங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறையா வகையான இனங்கள் இருக்குது. அதில் ஒரு 2 இனங்களை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல பாருங்கள். சொனாலி கோழி இனங்கள் நிறைய நபர்களுக்கு தெரியும். அந்த இனங்களை இந்த ராட் ஐலண்ட் ரெட்டோட கிராஸ் பண்ணி தாங்க உருவாக்கியிருக்காங்க. அதே போல் நாமக்கல் கோழி 1 இந்த இனங்களும் பார்த்திங்கன்னா இந்த ராட் ஐலண்ட் ரெட்டோட கிராஸ் பண்ணி தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி எக்கச்சக்க வகையான வீரிய ரக இனங்கள் உருவானதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதாங்க இந்த ராட் ஐலண்ட் ரெட். ஏன் இந்த இனங்களை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இனங்களில் ஒரு 3 வகையான சிறப்புகள் இருக்குங்க. நம்ம நாட்டுக்கோழிகளை போலயே பழுப்பு நிறமாக தான் முட்டையிடும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அதுக்கு நம்ம நாட்டுக்கோழிகளே கிராஸ் பண்ணிடலான்னு. ஆனால் நம்ம நாட்டுக்கோழிகளோட முட்டையோட வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. இதோட முட்டையோட வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அதனால தான் இந்த இனங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக பார்த்திங்கன்னா இந்த கோழி இனங்கள் இருக்கும். இந்த நிறம் வருவதற்காகவோ இந்த இனங்களை பார்த்திங்கன்னா நம்ம இனங்களோட கிராஸ் பண்ணி உருவாக்குறாங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கோழிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த பழுப்பு நிறமாக தான் இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா இறைச்சி குறைவான நாட்கள்லேயே அதிக இறைச்சி தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த 3 வகையான காரணங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த இனங்களை கிராஸ் பண்ணி உருவாக்குறாங்க. இந்த இனங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். அதே போல் ஒற்றை கொண்டை அமைப்பை கொண்டதுங்க. அதுக்கப்புறம் இதோட கால்கள் பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்கும், நீளமாகவும் இருக்குங்க. இந்த இனங்களோட மிக முக்கியமான சிறப்புகள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 250 முட்டைகளுக்கு மேலேயே இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. சில இனங்கள் இதுலேயே பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இனங்கள் 300 முட்டைகள் வரைக்கும் இட்டிருக்குங்க. இப்படி நிறைய வகையான சிறப்புக்கு சொந்தக்கார ஒரு கோழி இனங்கள் தான் இந்த ராட் ஐலண்ட் ரெட் கோழி இனங்கள்ங்க. சரி, இந்த இனங்களோட சராசரி கோழியோட வெயிட் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 2.9 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே பார்த்திங்கன்னா சேவல் 3.9 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழுப்பு நிறமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நாட்டுக்கோழி முட்டைகளோட பெரிய சைஸில் இருக்கவங்க நிறைய வகையான வீரிய ரக இனங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலி வாயிலாக ராட் ஐலண்ட் ரெட்டை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.